ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வரலாறு பாடம் சென்ற பாடம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிச்சோம்னா அரசமைப்பு, நாட்டின் அரண், அரசர்னா யாரு, அதுக்கப்புறம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசர் இருக்காங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? இந்த முறை எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்பாடத்துல அரசமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள். பாத்தீங்கன்னா அரசமைப்புல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, அதற்கு பிறகும் சரி, எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் இப்பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். பாருங்க, முதல்ல தொடக்க கால மலாய் அரசமைப்பு. ஆரம்பத்துல இந்த மலாய் அரசமைப்பு இருந்தப்ப பார்த்தீங்கன்னா அரசர் அல்லது சுல்தான் தான் தலைவராக இருந்தார். அரசர் முழு அதிகாரம் பெற்றவர். அனைத்துலையுமே அரசர் தான் முழு அதிகாரம் பெற்றவர். அனைத்திலும்னா எதுல பார்த்தீங்கன்னா நிர்வாகம், சட்டம், நீதி, அரசதந்திரம், இதெல்லாம் அரசதந்திர உறவு, இது அனைத்திலையுமே அரசர் தான் முழு அதிகாரம் பெற்றிருப்பார். அவர் யாரையும் கேட்க தேவையில்லை. சரியா? அவருக்கு உதவியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆட்சியர்கள். ஆட்சியர்கள்னா இப்ப பார்த்தீங்கன்னா மந்திரிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி முன்பு அவருக்கு உதவி செய்துக்கிட்டு ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியர்கள் தான். ஐடியா கொடுப்பாங்க. சரியா? இது தொடக்க கால மலாய அரசமைப்பு. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு இந்த அரசர் ஆட்சி செய்யற அந்த நாடு. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலனித்துவ அரசமைப்பு. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆட்சி செய்த பிறகு என்ன நடந்ததுன்னா இன்னமும் அரசர் அல்லது சுல்தான் தான் மாநில தலைவராக இருந்தார். ஆனால் என்ன வித்தியாசப்பட்டுச்சுன்னா இங்க அரசருக்கு முழு அதிகாரம் இல்லை. அரசர் முழு அதிகாரம் முதல்ல தொடக்க கால மலாய் அரசமைப்புல பார்த்தீங்கன்னா அரசருக்கு முழு அதிகாரம் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் காலனித்துவ அரசமைப்புல அரசருக்கு முழு அதிகாரம் இல்லை. அவருக்கு எதுல அதிகாரம் இருந்துச்சுன்னா மாநிலத்துல இந்த இஸ்லாமிய சமயத்துக்கும் அங்க நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும்தான் அவரு தலைவராக இருந்தாரு. இந்த மாநில நிர்வாகத்துக்கு அவர் நிர்வகிக்க மாட்டாரு. அரசரோ அல்லது சுல்தானோ நிர்வாகத்தை அவங்க பொறுப்புல வைத்திருக்க மாட்டாங்க. இந்த நிர்வாகத்தை யார் கவனிப்பாங்கன்னா பிரிட்டிஷ் ஆலோசகர் ஒருவர் தான் அங்க நிர்வகிப்பார். சரியா? அரசர் அல்லது சுல்தான் வெறும் இஸ்லாமிய சமயத்துக்கும் மலாய் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய தலையீடு இருந்தது. ஆனா மற்ற அனைத்துலயுமே பார்த்தீங்கன்னா சட்டம், நீதி, இது அனைத்துலயுமே முழு பொறுப்பு யார் வகிச்சாங்கன்னா பிரிட்டிஷ் ஆலோசகர் தான். பிரிட்டிஷ் தானே ஆட்சி செய்தது. அப்ப அந்த பிரிட்டிஷ்காரங்க ஒருத்தங்க தான் இதை நிர்வகிச்சு வந்தாங்க. சரியா? அவங்க இஸ்லாமியர்கள் இல்லாததுனால அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயமோ எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அதனால வேற வழி இல்லாம அதற்கு மட்டும் அரசரும் சுல்தான்களும் தலைவர்களாக இருந்தாங்க. சரியா மாணவர்களே? இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது பார்ப்போம். ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலத்தில் அரசமைப்பு. பிரிட்டிஷ் சென்ற பிறகு ஜப்பானியர்கள் ஆட்சி செய்ய வந்தாங்க. சரியா? இந்த ஜப்பானிய ஆட்சி போது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இதுலயும் அரசரும் சுல்தானும் இருந்தாங்க. அவங்க தான் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தாங்க. ஆனால் சென்ற பிரிட்டிஷ் ஆட்சியில எப்படி அரசர் முழு அதிகாரம் பெற்று இருக்கவில்லையோ அதே போல ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலத்திலையும் அரசருக்கு முழு அதிகாரம் இல்லை. சரியா? அவரு சென்ற பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பின் போது இஸ்லாமிய சமயத்திற்கும் மலாய் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் தலைவராக இருந்தாங்கல்ல, அதே போலதான் இந்த ஜப்பானிய ஆட்சி காலத்திலும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில நிர்வாகத்தையும் ஜப்பானிய ஆளுநர் தான் நிர்வகிச்சார். சென்ற இதுல பிரிட்டிஷ் ஆளுநர் செய்தாங்கன்னா இப்பொழுது ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலம்ல, அதனால இந்த சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் நிர்வாகம்
இதெல்லாம் முழுமையா ஜப்பானியர்கள் தான் கவனிச்சுட்டு வந்தாங்க. அடுத்தது சுதந்திரத்திற்கு பின்னர் இன்று வரையிலான அரசமைப்பு. அதுக்கு ஜப்பானியர் பிரிட்டிஷார் எல்லாம் சென்ற பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்லையா? சுதந்திரம் கிடைச்ச பிறகு எப்படி இருந்துச்சு? சரியா? ஓகே. அரசியலமைப்பு முடியாட்சி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசியலமைப்புனா அரசர்கள் தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆட்சி செய்வாங்க, இதுதான் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்தது அரசர் அல்லது சுல்தான் அதிகாரம் மாநில அரசமைப்புக்கு உட்பட்டது. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த அரசரும் சுல்தானும் இருப்பாங்க. அப்ப அந்த மாநிலம் ஒரு மாநிலம் இருக்குல்ல, நெகிரி செம்பிலான், பேரா, ஸ்லாங்கூர், இப்படி ஒவ்வொரு மாநிலம் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இந்த அரசர் அல்லது சுல்தான் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த மாநிலத்துக்கு உள்ள அந்த அரசியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்க தான் தலைமையில இருப்பாங்க. அவங்களுக்கு உட்பட்டதுதான் அந்த மாநிலம். அடுத்தது மாநில நிர்வாகத்திற்கு மந்திரி பசார் தலைமை ஏற்க நிர்வாக சபை துணை புரிகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு என்ன மாற்றம் நடந்துச்சுன்னா, ஒவ்வொரு மாநிலத்துல உள்ள இந்த அரசர் அல்லது சுல்தானுக்கு உதவியாக மாநில நிர்வாகத்தை தலைமை ஏற்க யார் வந்தாங்கன்னா மந்திரி பசார் வந்துட்டாங்க. சரியா? முன்பு பாத்தீங்கன்னா ஜப்பானிய காலத்திலயும் பிரிட்டிஷ் காலத்திலயும் அவங்களுடைய ஆளுநர்கள் தான் நிர்வாகத்தை கவனிச்சாங்க. இப்பொழுது சுதந்திரத்திற்கு பின்னர் இந்த அரசர்கள் அல்லது சுல்தானுக்கு உதவும் வகையில் இந்த நிர்வாகத்தை மட்டும் கவனிக்க மந்திரி பசாருங்க வந்துட்டாங்க. சரியா? அடுத்தது மாட்சிமை தங்கிய மாமன்னர் அமைப்பு முறை சுதந்திரத்திற்கு பின்னர் அறிமுகப்படுத்துது. அதாவது இந்த நாட்டையே அப்படியே ஆட்சி செய்ய மாட்சிமை தங்கிய மாமன்னர், எல்லாத்துக்குமே தலைவரா, இந்த மலேசியாவுக்கே ஒரு தலைவராக யார் வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மாமன்னர். இந்த மாமன்னரை எப்படி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, 9 மலாய் அரசர்களும் மாட்சிமை தங்கிய மாமன்னராக சுழல் முறையில் நியமிக்கப்படுகின்றனர். சுழல் முறைனா இந்த 9 மாநிலங்கள், நான் சென்ற பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா இல்லையா? 9 மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாநிலம்? பெர்லிஸ், கெடா, பேராக், அப்புறம் ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், ஜோஹோர், பஹாங், திரங்கானு, கிளாந்தான், இந்த 9 மாநிலங்கள்ல உள்ள அந்த அரசர்கள் சுல்தான் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி சுழல் முறையில மாமன்னர்களாக இருப்பாங்க. சரியா? நாட்டின் நிர்வாகத்தை யார் பார்ப்பாங்கன்னா பிரதமர், பிரதான மந்திரி சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை கவனிப்பாங்க. மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை மந்திரி பசார் கவனிப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துடைய நிர்வாகத்தையும். இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை யார் கவனிப்பாங்கன்னா பிரதமர் தான் கவனிப்பாங்க. சரியா? இந்த அமைப்பு முறை எப்பொழுது உருவானதுன்னா சுதந்திரத்திற்கு பின்னர் தான். சரியா? பாருங்க மாணவர்களே, இவர் தான் நமது இப்பொழுது உள்ள மாமன்னர், 16வது மாமன்னர். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா பஹாங் மாநிலத்தை சேர்ந்தவர். சரியா? பஹாங் மாநிலத்தை சேர்ந்தவர். இன்றைய வரைக்கும் இவர் தான் இங்க இருக்காரு, 16வது மாமன்னர். சரி மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.